ஹாய், இட்ஸ் சனு பிரசாத். வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீட்சா ஹண்ட்டு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆர்ட்ரு பண்ணி ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஷாப்பில் வந்து சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஆர்ட்ரு கொடுத்தோம். ஆர்ட்ரு வந்து என்ன கொடுத்தோன்னா அங்கே ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருந்தது. அது ஆர்ட்ரு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி கேஎஃப்சி போயிருந்தோம். அங்கே வந்து 45 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னதுனால இங்கே வந்தோம். இங்கேயே 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஆர்ட்ரு வந்துருச்சு. என்னென்ன ஆர்ட்ரு பண்ணியிருந்தோன்னா காம்போ ஆஃபர் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது வந்து கார்லிக் ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பீட்சா. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுதான் சாப்பிட்டேன். ரொம்ப சூடாக இருந்திருக்கும் போல், வாய் சுட்டுருச்சு. அதில் வந்து ஒரு மசாலா போட்டிருந்தாங்க. அந்த மசாலா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட் டைம் அந்த மசாலா போட்டு சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பைட்டு வைக்கும்போதே அந்த கார்லிக் ஸ்மெல் தான் நல்லா தெரிஞ்சுது. கார்லிக்கில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த சாஸ் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அது இல்லை. அப்புறம் டேபிளில் பார்த்தோம், அது இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்துருந்தது. அந்த காம்போ ஆஃபர் கூடயே ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. அது எப்போவுமே நார்மல் ஜூஸ் தான். அது ஐஸ் க்யூப் நிறையா போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சில்லுன்னு கொடுத்துருந்தாங்க. அது குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பீட்சா சாப்பிடும். பீட்சா வந்து எனக்கு அதை எடுக்க தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இப்படி எடுக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நானும் அதே மாதிரி பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு பீஸ் எடுத்து எனக்கு ஒரு பீஸ் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன். அது மேலே பார்க்கும்போது நான் சீஸ் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, நான் சாப்பிட்டதும் இல்லை. ஒயிட் கலரில் இருக்குது, அது சீஸுன்னு தான் நினைக்கிறேன். சீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஆனியன் போட்டிருந்தாங்க. வேறு எதுவும் அதில் தெரியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பைட் எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு பைட். ஆனால் 2-3 பைட் உள்ளே போக போக வெறும் ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு பீஸ் சாப்பிட்டு முடிச்சதுமே வயிறு ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே நிறைய பீஸ் இருந்தது. என்னால் சாப்பிடவே முடியல. எப்படியோ 2 பேரும் பேசிக்கிட்டே எப்படியோ வந்து பீட்சா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அதில் என்னென்ன போட்டிருக்கு சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நானும் சும்மா சீஸ் இருக்குது, ப்ரெட் இருக்குது, ஆனியன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி வந்து அந்த கார்லிக் ப்ரெட் வந்து எங்களால் சாப்பிட முடியல. அதை வந்து பார்சல் பண்ண சொல்லிட்டோம். ஸோ பார்சல் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.